மார்ச் 1ஆம் தேதி காஞ்சிபுரம் பரந்தூர் வீனஸ் அரங்கத்தில் மாலை 3 மணிக்கு அனைத்து வேளாளர் முதலியார் பிள்ளைமார் ஒற்றுமையை வலியுறுத்தி நடைபெறும் தமிழக நீதிச் சங்கத்தின் முதல் மாநில மாநாடு. அழைக்கிறார் நிறுவன தலைவர் காஞ்சி தமிழன் டாக்டர் என் கார்த்திகேயன். அனைவரும் அலைக்கடல் என திரண்டு வாரி வாரி. சரி சார், இப்ப 4 பேர் என்ன பேசுறாங்க காங்கிரஸ்ல? அந்த மாணிக் தாகூர் இப்பதான் கொஞ்சம் வாய் பிடிக்கினாரு. இந்த திருச்சி வேலுசாமின்னு ஒரு பைத்தியக்காரன் வரான். இவங்க எல்லாம் எங்களை விஜய் கூப்பிடுறாங்க, எங்க நாங்க போயிடுவோம், நாங்க விஜய்கிட்ட போயிடுவோம், நான் விஜய்கிட்ட போயிடுவோம். அப்புறம் பாத்துங்க, விஜய்கிட்ட போயிடுவோம். நானு அண்ணன் ஆனந்தர் பாரதி இடத்துல இருந்தா, நான் தலைமை கழகத்தின் சார்பில் பேசுற இடத்துல இருந்தா தாராளமா போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி நான் சொல்லக்கூடாது. என்ன சொல்றது? சும்மா அப்படி பேசுறாங்க. அவங்களுக்கு திமுக விட்டு அவங்க போக முடியாது. விஜய் யாருங்க? நான் கேக்குறேன், யாரு விஜய்? அவங்க கொள்கை என்ன? அவனுக்கு என்ன அரசியல் தெரியும்? காங்கிரஸோட நல்ல உறவு இருக்கிறோம். இது ஒரு பிளாக்மெயில் பண்ணி நான் விஜய் கிட்ட போயிடும், எனக்கு இத்தனை தொகுதி வேணும்னு கேட்கறது உங்க உரிமை. காங்கிரஸ் நீங்க இத்தனை தொகுதி வேணும் நீங்க கேட்கறது உங்க உரிமை. அது எத்தனை தொகுதி கொடுக்கணும்ன்ற தளபதி முடிவு பண்ணணும். நாங்களும் பார்க்கணும். நாங்களும் தனி பட்ஜெட்ல நாங்களும் ஆட்சி அமைக்கணும். நாங்களும் குறைஞ்சது 160-170 தொகுதி நிக்கணும். ஒரு லீடர் கூட போறாங்கன்னா நான் சொல்லணும், ஒரு பொம்பளை பொறிய குடிகார, ஒரு போக்கிரி பொறுக்கி அந்த விஜய் கிட்ட அவங்க தற்கூரிட்ட போறாங்கன்னா அவங்க யாரும் கூட்டின்னு உட்காந்து பேசுறது? அவங்க அண்ணாவோட அரசியல் பண்ணவங்களா? தலைவர் கலைஞரோட அரசியல் பண்ணவங்களா? தளபதியோட அரசியல பயணித்தவங்க. திருட்டு லாட்டை சிரிக்கிறவன், போலி லாட்டை சிரிக்கிறவன், சிங்கிள் நம்பர் லாட்டை சிரிக்கிறவன், பல பேர் தாலி எடுத்துறவன், அக்யூஸ்ட் அவன், அந்த ஆத அர்ஜுனா, அந்த மயிறு அவன், இன்னொன்னு அந்த பரோட்டா கடலை மாவு பெசஞ்சு வச்சு அப்படி இருக்கு. அதே மாதிரி இருக்கான் மூஞ்சி புஷி ஆனந்தன்னு. இட்டுன்னு வர முடியல, இட்டுன்னு போக முடியல, ஏன்ச்சுக்கவா 85 பேசுறான். ஒரு மிகப்பெரிய தமிழருங்கிற அவன் வேற யாரு? இப்ப போயிட பாருங்க, செங்கோட்டையன் ஃபியூஸ் போன பல்பு. நெகோசியேஷன்ஸ் கிடையாது. இங்க நெகோசியேஷன்ஸ் நடக்கல. நேரநந்தன் இல்ல, ரிட்டர்ன் பண்றாங்க. அப்படியே ரிட்டர்ன் பண்றாங்க. இல்ல தேர்தலுக்குள்ள ஜெயிலுக்கு போறியா? உனக்கு தமிழ்நாட்டுல தான் தேர்தல், டெல்லிக்கு தேர்தல் இல்ல. சிபிஐ ரைடு வரலாம் அவங்ககிட்ட. நீ நல்ல சட்டங்கள் எல்லாம் துவங்க கூடாது. சிபிஐ ரைடு எல்லாம் வரலாம். அதிமுக சிபிஐ விசாரணைகள் எல்லாம் கூப்பிடலாம், கோர்ட்டுக்கு எல்லாம் வரலாம், நீ ஜட்ஜுக்கு எல்லாம் போலாம். இல்ல அதிமுக சிபிஐ மட்டுமே வர இருக்கா, இல்ல இடிக்கும் வர வாய்ப்பு இருக்கா? எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. எல்லா தகுதியும் கொடுக்குது. சிபிஐ, இடி, லஞ்ச ஒழிப்புத்துறை, ரேப் கேஸ், அப்புறமா போக்சோ, அதெல்லாம் ஜெயக்குமார் ஆளுகிறான். இந்த மாதிரி எல்லா வழக்குகளும் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அவங்கள்ட்ட போறதுக்கு எல்லா தகுதிகளும் அவங்கள்ட்ட உண்டு. ரீலோன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் திமுகவின் நட்சத்திர பேச்சாளர் திரு குடியாத்தம் குமரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். திமுக கூட்டணிக்கு ஒரு பெரிய ட்ரபுள காங்கிரஸ் கட்சி கொடுத்துட்டு வருதா சார்? என்ன இன்னும் வரைக்குமே அந்த சீட்டு தொடர்ந்து ஆட்சியில் அதிகாரம் அப்படின்றாங்க. தலைமையில வேணுகோபால் ஸ்மூத்தா முடிச்சுட்டு போனாரு. ஆனா கிறிஸ் சோடங்கர் எங்களுக்கு உள்ளாட்சியில பங்கு வேணும், நாங்க அமைதியாவே இருப்பது எப்படி அப்படின்லாம் பல விவகாரத்தை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்காரு காங்கிரஸ் தரப்புல இருந்து. ஸோ சுமூகமா பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்பு இருக்கா, இல்லை இங்கேருந்து பிரியத்துக்கான வாய்ப்பு காங்கிரஸ் முடிவெடுக்குமா? ஏன்னா கிறிஸ் சோடங்கரே சொல்லியிருக்காரு, காங்கிரஸ் எந்த முடிவெடுக்கும் தயாராக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை பத்தி நான் கருத்து சொல்ல முடியாதுங்க. ஏன்னு கேட்டா இது தலைமையில இருந்து இது கருத்து சொல்லணும், நான் சொல்ல முடியாதுங்க. இது தலைவர் தளபதியினுடைய கருத்தை யார் வெளிப்படுத்துவாங்கன்னு கேட்டா மரியாதைக்குரிய கழக அமைப்பு செயலாளர் ஆனந்தூர் அரசு பாரதி சொல்லுவாருங்க. இல்லைன்னா இது அண்ணன் கே நேரு இருக்காரு, மாண்புமிகு அண்ணன் ஏவா வேலு இருக்காரு, அதே மாதிரி அண்ணன் ஆர் ராசா இருக்காங்க, அக்கா கனிமொழி இருக்காங்க, நாளைய தமிழகம் துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு, இப்படி தலைமை கழகத்துக்கு அண்ணன் டி.ஆர். பாலு இருக்காரு, இப்படி அண்ணன் திருச்சி சிவா இருக்காரு. இந்த மாதிரி இவங்க தான் இதுக்கு பதில் சொல்லணும். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா, பொதுவா இந்த கூட்டணி பேசும்போது காங்கிரஸ் அப்பவே தொகுதிகள் அதிகமா கேட்பாங்க. நான் எல்லாம் ஓப்பனா பேசுறேன்னா கடந்த முறையெல்லாம் இல்லையா சார்? இந்த முறை அதிகமா இருக்கு. கடந்த முறையெல்லாம் பெரிய ஸ்மூத்தா தான் கூட்டணி அமைஞ்ச மாதிரி இருக்கு. ஆனா இந்த முறை பார்த்தீங்கன்னா ட்ரபிள் கொடுத்துல கூட்டணி டீலிங் பேசிட்டு இருக்காங்க. சரி சார், இப்ப 4 பேர் என்ன பேசுறாங்க காங்கிரஸ்ல? அந்த மாணிக் தாகூர் இப்பதான் கொஞ்சம் வாய் பிடிக்கினாரு. அந்த திருச்சி வேலுசாமின்னு ஒரு பைத்தியக்காரன் வரான். அவன் பைத்தியக்காரன். இவங்க எல்லாம் எங்களை விஜய் கூப்பிடுறாங்க, நாங்க போயிடுவோம், நாங்க விஜய்கிட்ட போயிடுவோம், அப்புறம் பாத்துங்க, விஜய்கிட்ட போயிடுவோம். நானு அண்ணன் ஆனந்தர் பாரதி இடத்துல இருந்தா, நான் தலைமை கழகத்தின் சார்பில் பேசுற இடத்துல இருந்தா தாராளமா போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி நான் சொல்லக்கூடாது. என்ன சொல்றது? சும்மா அப்படி பேசுறாங்க. அவங்களுக்கு திமுக விட்டு அவங்க போக முடியாது. விஜய் யாருங்க? நான் கேக்குறேன், யாரு விஜய்? அவன் கொள்கை என்ன? அவனுக்கு என்ன அரசியல் தெரியும்? தமிழ்நாட்டு மக்களுக்கு அவன் என்ன பண்ணிருக்கான்? காங்கிரஸ் எவ்வளவு பெரிய கட்சி. காங்கிரஸ் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி. பண்டிட் ஜவஹர்லால் நேரு இருந்த கட்சிங்க காங்கிரஸ்.
பல வருஷங்கள் ஜெயில இருந்தார். எவ்வளவு பெரிய மன்னர் குடும்பம். இதுல காங்கிரஸ் தியாகம் எல்லாம் மிகப்பெரிய தியாகம். அந்த காங்கிரஸ் போய் நான் விஜய் கூட போறேன்னா இது எப்படி இது? ஆனா தளபதி எல்லாம் ரொம்ப தெளிவா இருக்காங்க. மக்கள் எங்க பக்கம் இருக்கிறாங்க. காங்கிரஸுக்கு ஒரு கருத்து வேணா நான் சொல்றேன். காங்கிரஸுக்கு எனக்கு எல்லாருமே அண்ணன் செல்வ பிறந்தகை மேல கூட நிறைய மரியாதை உண்டு. நல்லா பார்த்தா பேசுவாரு. காங்கிரஸ் பல தலைவர்கள் எனக்கு நல்ல பழக்கம் இருக்கிறாங்க. பெங்களூர்ல, கர்நாடகால எம்எல்ஏஸ் காங்கிரஸ்ல எனக்கு வேண்டி போட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. கனடா கூட யூடியூப் சேனல் இருக்கு. காங்கிரஸ் அசம்பிளிக்குள்ள வரணும்னு நான் விரும்புறேன். எதிர்கட்சியா காங்கிரஸ் வரணும்னு விரும்புறேன். 96ல ஏடிஎம்கே 1-2 தான் ஜெயிச்சிச்சு. நம்ம கூட நின்ன ஐயா மூப்பனாருடைய தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் எதிர்கட்சி தலைவராக்கினார். நீங்க எதிர்கட்சியா செயல்படுங்க, நாங்க ஒன்னா நின்னோம். அந்த சூழ்நிலை காங்கிரஸுக்கு வரலாம். நீங்க இல்ல நான் அங்கதான் போவேன்னா நம்ம நாங்க சொன்னோம். அது மாதிரி தளபதி தான் முடிவு எடுக்கணும். அது தளபதி தான் சொல்லணும். நாங்க தான் போவேன்னா இல்லையா அந்த என்ன சொல்ல எதிர்கட்சி முடியும்? அந்த எதிர்கட்சி அந்தஸ்து தான் அவங்க 39 தொகுதியில் கேட்கறாங்க. 2 மாநிலங்களவை சீட்டு கேட்கறாங்க. இந்த சீட் ரெண்டா? வேணும் படிமா? ஆமா 2 ராஜ்யசபா சீட் கேட்கறாங்க. ஏன் 4 எடுத்துக்கிறது தானே? கேட்கறதுதான் கேக்குறீங்க. 4 கேளுங்க. ஒரு படத்துல வைகை புராண வடிவேலு அவர்கள் பீடி கடை கேட்பாரு. கொடுக்க மாட்டாங்க. அங்க ஒருத்தன் வருவான். அண்ணே உங்கள்கிட்ட ஒரு உதவினே. என்ன கேளு. அம்மாக்கு உடம்பு சரியில்லை. ஒரு 50 ரூபாய் கொடுங்கண்ணே. 50 ரூபாய். டேய் கேட்கறதா கேட்கற இன்னும் கேளுடா. அண்ணே ஒரு 100 ரூபாய் கொடு. அண்ணனுக்கு ஒரு சிகரெட் சொல்லு. அவன் ஒரு சிகரெட் பாக்கெட் வாங்கி கொடுத்துருவான். இன்னும் கேட்கறதா கேட்கற இன்னும் கேளுடா. அண்ணா 200 ரூபாய் கொடு. 200 கேட்கறதா இன்னும் கேளுடா. அண்ணன் வாழைப்பழம் சொல்லு எல்லாம் சொல்லிட்டு ராசா அண்ணனையும் ஒரு ஆளா நினைச்சு 500 ரூபாய் கேட்டிருக்க. ஆனா இந்த அண்ணனால உனக்கு 10 ரூபாய் கூட கொடுக்க முடியாதுன்னு நினைக்கும் போது எனக்கு மனசு வருத்தமா அவன் காரி துப்போம். அந்த மாதிரி கேட்கறதா கேட்கற நானும் கேளா. 63 சீட்டோ 64 சீட்டை மிரட்டி வாங்கினாங்க. இதெல்லாம் வந்து ஓப்பனா பேசினா நம்ம மேல நடவடிக்கை எடுக்கிறாங்க. நான் உண்மை பேசுறேன். அந்த 63 64 சீட்டோ வாங்குறாங்க. 2006 2007 2008 2011 தேர்தல் 2011 வாங்கினாங்க. 64 சீட்டு வாங்கினாங்க. 6 சீட்டு தான் ஜெயிச்சாங்க. 6 சீட்டு ஜெயிச்சிங்க. அந்த விமர்சனம் பண்ணல. இப்போ வந்து நம்ம வந்து திமுக ஆட்சி அமைக்குது. தனிப்பெண்ணோட ஆட்சி அமைக்கும். நாங்க எங்களையும் பார்த்துக்கணும். ஒரு தொண்டனா பேசுறேன். நாங்க எங்களையும் பார்த்தோம். உங்களை உற்று போறது இல்லைங்க. 2 முறை மன்மோகன் சிங் மிகுந்த மரியாதைக்குரிய உலக பொருளாதார நிபுணர், ரிசர்வ் பேங்க் சேர்மன் இருந்தார்ல ஒரு மன்மோகன் சிங். அவர் 2 முறை பிரைம் மினிஸ்டரா வந்தாருங்க. திமுக ஆதரவு, கலைஞருடைய ஆதரவு, தளபதியுடைய ஆதரவுங்க. அன்னைக்கு அன்னை இந்திரா காந்திக்கு நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக தலைவர் ஆதரிச்சார். அன்னை சோனியா வந்து என்ன சொன்னாரு? அன்னைக்கு சோனியா வந்து இந்திராவின் மருமகளே வருக, இந்தியாவின் திருவிளக்கே வருக, அன்னை சோனியா வருகன்னாரு. சோ காங்கிரஸோட நல்ல உறவு இருக்கிறோம். இது வந்து ஒரு பிளாக்மெயில் பண்ணி நான் விஜய் கிட்ட போயிடும். எனக்கு இத்தனை தொகுதி வேணும்னு கேட்கறது உங்க உரிமை. காங்கிரஸ் எனக்கு இத்தனை தொகுதி வேணும் நீங்க கேட்கறது உங்க உரிமை. அது எத்தனை தொகுதி கொடுக்கணும்ன்ற தளபதி முடிவு பண்ணணும். நாங்களும் பார்க்கணும். நாங்களும் தனி பட்ஜெட்ல நாங்களும் ஆட்சி அமைக்கணும். நாங்களும் குறைஞ்சது 160 170 தொகுதி நிக்கணும். என்னுடைய கருத்து குறைஞ்சது 160 170 தொகுதி நம்ம நிக்கணும். இப்ப தனி பட்ஜெட் நான் எவ்வளவு வேணும் சொல்லுங்க நீங்களே. 120 தொகுதி நம்ம ஜெயிக்கணும். 170 ஜெயிக்கணும். ஒரு 17 முடியாது. எக்ஸ்ட்ரா ஒரு 10 15 நமக்கு வேணும். எக்ஸ்ட்ரா ஒரு 10 17 வேணும். அது நடுவு வேற ஒன்று இடைத்தேர்தல் வந்துடுது. இடைத்தேர்தல படுற பாடு என்னன்னு எனக்கு தான் தெரியும். நான் இடைத்தேர்தலாம் பார்த்தவன். அதனாலே நான் ஒரு முறை பேசும்போது சொன்னேன், இனிமே எம்எல்ஏ சீட் கேட்டா டாக்டர் சர்டிபிகேட் வாங்கிக்க. 5 வருஷம் இந்த உடம்புக்கு உத்தரவாதம் இருக்குது. இது ஒண்ணும் ஆகாதுன்னு நான் ஓப்பனா பேசுறேன். இது ஆக்சுவலி நான் பேசல, எங்க குருநாதர் ஐயா வெற்றி கொண்டான் பேசுறது. இது எவ்வளவோ இருக்குது. எங்கேயும் நீங்க கொஞ்சம் பார்க்கணும். திமுக கொள்கை மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. அழகா முதலமைச்சர் தலைவர் தளபதி சொல்லிட்டார், கூட்டணி ஆட்சியில பங்கல்ல தமிழ்நாட்டுல சரி வராதுங்கன்னா தெளிவா சொல்லிட்டார். நீ திரிந்திர ஆட்சியில பங்கோன்னு. அதனால வந்து இது சுமூகமா முடிஞ்சிடும் அப்படிதான் நான் நினைக்கிறேன். சுமூகமா முடியும். அவர்கள் வேற எதுவும் நான் காங்கிரஸ் விமர்சனம் பண்ண தப்பு. அது நாங்க காங்கிரஸ் சோனியா ஒரு மிகப்பெரிய தியாக தலைவி. தாவேக்காவுடன் காங்கிரஸ் கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி அமைச்சாலும் அவங்களுக்கான கூட்டணி சுமூகம் எப்படி இருக்கும் சார்? அது அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். அவங்க ஒரு லீடர் கூட போறாங்கன்னா நான் சொல்லணும். ஒரு பொம்பளை பொறிய குடிகார ஒரு போக்கிரி பொறுக்கி அந்த விஜய் கிட்ட அவங்க தற்கூரிட்ட போறாங்கன்னா நான் அவங்க யாரும் கூட்டின்னு உட்காந்து பேசுறது? அறிஞர் அண்ணாவோட அரசியல் பண்ணவங்களா? தலைவர் கலைஞரோட அரசியல் பண்ணவங்களா? தளபதியோட அரசியல பயணித்தவங்களா? திருட்டு லாட்டை சிரிக்கிறவன், போலி லாட்டை சிரிக்கிறவன், சிங்கிள் நம்பர் லாட்டை சிரிக்கிறவன், பல பேர் தாலி அறுத்தவன், அக்யூஸ்ட், அவன் அந்த ஆத ஒரிஜினா, அந்த மயிறு, அவன் இன்னொன்னு
அந்த பரோட்டா கடையில மாவு பிசைஞ்சு வச்சு அப்படி இருக்கும், அதே மாதிரி இருக்கும் மூஞ்சி. புஷி ஆனந்தன்னு இட்டுன்னு வர முடியல, இட்டுன்னு போக முடியல, ஏன்ச்சுக்கு வா 85 பேசுறான், ஒரு மிகப்பெரிய தமிழருங்கிற அவன். வேற யாரு இப்ப போயிட பாருங்க, செங்கோட்டையன் ஃபியூஸ் போன பல்பு, அங்க அந்த ஆளுக்கு அங்கேயே மரியாதை இல்ல. சேர்ல புஷி ஆனந்த வக்காரில் இந்த ஆள் நின்னுக்கிறார் செங்கோட்டையன். புஷி ஆனந்த வக்காருன மாதிரி வக்கார போறான், இவர் உக்காண்டாரு. புஷி ஆனந்த் நிற்கும்போது செங்கோட்டையன் நெஞ்சு நிக்கிறார். தூக்கு போட்டு தொங்கலாம் செங்கோட்டையன். இவங்க எல்லாம் ஒரு ஆளுநர், இவங்கள்ட்ட காங்கிரஸ் போய் கூட்டணி பேசினா இதை பத்தி என் கருத்து நான் என்ன சொல்றேன். சின்ன பசங்க கோலி ஆடுறாங்க இல்ல தெருவுல, சின்ன சின்ன பசங்க கோலி ஆடுவாங்க, பொம்பரம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி கூட்டணி அமைஞ்சிடும். சில்ட்ரன்ஸ் அலைன்ஸ், பிளக்கா பசங்க அலைன்ஸ் மாதிரி அழியும். ஆனா அது தப்பு காங்கிரஸ் பண்ணாது. இப்படி பேசுவாங்க, ஒன்னு ரெண்டு எக்ஸ்ட்ரா கேட்பாங்க, அப்புறம் சரி 2-3 நாள் சரியா போயிடும். என் கணக்கு. ஏன்னா அன்னை சோனியா திமுக தான் விரும்புறாங்க. அதிமுக கூட்டணியில பாஜக வந்து அதிகமான சீட்டுகளை கேட்டுட்டு வரதா தகவல் எல்லாம் வந்துட்டு இருக்கு. 40 சீட்டு கேட்கறாங்க. அதிமுக 24 சீட்டு கொடுத்ததா தகவல் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அதிகாரமா பாஜக 40 சீட்டுகளை குறி வச்சு கேக்குதுன்னா என்ன விஷயம் அவங்களுக்குள்ள இருக்கும் சார்? என்ன லேபர் கிட்ட ஓனர் கேக்குறான் சார், இவங்க ஒதுக்குறது இல்ல ஏடிஎம்கே, அவன் பிஜேபி ஒதுக்குறது தான் இவங்களுக்கு. அவன் கேட்கிற சீட்டு கொடுத்தாகணும். ஆனா நீ போன 24 முறை தான் எவ்வளவு சொல்றாங்களே கொடுத்த? சார். இது 20 வந்து கொடுத்தியா? நாள் வந்து தள்ளிட்டே போகுது சார். 24 தான் பிக்ஸ் பண்றாங்க. 40 சீட் வரைக்கும் அவங்க கொடுத்துதான் ஆகணுன்ற மாதிரி ஒத்தக்கால் நிக்கிறாங்க என்பதை விட, ஒரு ஃபோர்ஸ் பண்றாங்க என்பதை விட, கொடுத்துதான் ஆகணுன்றது ஒரு மஸ்ட் பண்ற மாதிரி தானே இருக்கு. மிரட்டுறாங்க சார். இங்க நெகோசியேஷன்ஸ் கிடையாது, இங்க நெகோசியேஷன்ஸ் நடக்கல, தயானந்தன் இல்ல, த்ரெட்டன் பண்றாங்க. எடப்பாடியே த்ரெட்டன் பண்றாங்க. குடுக்கறியா இல்ல தேர்தலுக்குள்ள ஜெயிலுக்கு போறியா? உனக்கு தமிழ்நாட்டுல தான் தேர்தல், டெல்லிக்கு தேர்தல் இல்ல. சிபிஐ ரைடு வரலாம் அவங்ககிட்ட. நீ நகை சட்டங்கள் எல்லாம் துவங்க கூடாது, சிபிஐ ரைடு எல்லாம் வரலாம். அதிமுகவுக்கு சிபிஐ விசாரணைகள் எல்லாம் கூப்பிடலாம், நீ கோர்ட்டுக்கு எல்லாம் வரலாம், நீ ஜட்ஜுக்கு எல்லாம் போலாம். இல்ல அதிமுக சிபிஐ மட்டுமே வர இருக்கா, இல்ல இடிக்கும் வர வாய்ப்பு இருக்கா? எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்குது, எல்லா தகுதியும் அவங்களுக்கு. சிபிஐ, இடி, லஞ்ச ஒழிப்புத்துறை, ரேப் கேஸ், அப்புறமா வந்து போக்சோ, அதெல்லாம் வந்து ஜெயக்குமார் ஆளுகிறான். இந்த மாதிரி எல்லா வழக்குகளும் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அவங்கள்ட்ட போறதுக்கு எல்லா தகுதிகளும் அவங்கள்ட்ட உண்டு. அவங்க இதெல்லாம் பயன்படுத்தாம நான் சொல்றதை கேட்கணுன்றதால எடப்பாடி அங்க கிடக்குறாரு. கொடுத்துருவாங்க, கேட்கறது வந்து கொடுத்தாங்க. இல்ல கொடுத்தாங்க. என்டிஏ கூட்டணி களத்துல இயல்பா பயணிக்க வாய்ப்பு இருக்கா சார்? 40 சீட்டு கொடுத்துட்டாங்கன்னா வின்னிங் எந்த அளவுக்கு இருக்கும் சார் அவங்களுக்கு? வின்னிங்கா 40 சீட் பிஜேபி கொடுத்துட்டா வின்னிங் எப்படி இருக்குன்னு கேக்குறீங்களா? என் கணக்குக்கு அதுக்கு ரொம்ப மற்றகமா நான் பேச வரல. 1-2 ஜெயிக்கலாம். ஆனா அவங்க பிஜேபிக்கு 50 சீட் கொடுங்க எடப்பாடி. ஏன்னா 50 கொடுத்தீங்கன்னா ஒரு 45 நாங்க சும்மா ஜெயிச்சிருவோம். ரெட்டையில போது கொஞ்சம் ஃபைட் வரும். அதுக்கு ரொம்ப கேவலமான ரெட்டையில நான் பேச வரலைங்க. இப்பெல்லாம் நான் கொஞ்சம் ஓப்பனா பேசிடுறதுங்க. ரெட்டையில போது கொஞ்சம் ஃபைட் வருங்க. நீ பிஜேபி தாமரை குத்துன்னு வச்சுக்க, நாங்க சும்மா ஆட்சி செதற ஆட்சி தருவோம். எங்க கேள்வி குப்பத்துக்கு தாமரை கொடுங்க. ஏன்னா 3 தேர்தலா கொஞ்சம் நாங்க கேர்லெஸ்ஸா இருந்துட்டோம். தாமரை குத்திட்டுனா நாங்க வீட்டுல உட்காந்து தாங்க ஜெயிச்சிரும். கேள்வி குப்பத்துக்கு தாமரை கொடுங்க. இல்ல கேவி குப்பத்துல புரட்சி இல்ல சார், கேவி குப்பத்துல புரட்சி பாரதம் கட்சி தானே அங்க இது பண்ணாங்க. அவங்க தான் நின்னாங்க, ஜெகன்மூர்த்தி தானே நின்னாரு. ஆனா வந்து திரு ஜெகன்மூர்த்தி நின்னாரு, அவரு சிட்டிங் எம்எல்ஏ. அதிமுக சின்னத்துல நின்னாரு. ஆமா, அதுவே உங்களுக்கு டஃபா இருந்தா சார் அங்க? இல்ல அங்க டஃபா ஒண்ணு இருக்கல. ஓப்பனா சொல்லணும்னா கேவிக்குப்பம் தொகுதி பொறுத்த வரைக்கும் திமுக வேட்பாளர் திரு சீதாராமன் தான் ஜெயிச்சிருப்பாரு. கொஞ்சம் அஜாக்கிரதையா இருந்துட்டோம். வெளியூருக்காரர் தானே, அவர் எங்க ஜெயிக்க போறாருன்னு ஓப்பனா ஒரு சிலதெல்லாம் பேச முடியாது. அஜாக்கிரதை, கேர்லெஸ்னஸ், நம்ம ஜெயிச்சிருவோம். கேர்லெஸ்னஸ்ல போயிடுச்சு இந்த முறை சீதாராமன் வந்து அவர் வெற்றி வாய்ப்பு இழந்ததுக்கு காரணம் கேர்லெஸ்னஸ். அவரு நான் சொல்ல வரல, டோட்டலா நாங்க கேர்லெஸ்னஸ் இருந்துட்டோம். கேர்லெஸ்னஸ் தான் அஜய் தோத்தது காரணம். அதாவது தேர்தலில் நீ வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டாலே அந்த நிமிஷம் தூங்கக்கூடாது. ஒரு ஓட்டும் முக்கியம், ஒரு ஓட்டும் முக்கியம். கேர்லெஸ்னஸ் இருந்தோம். எங்கிருந்தோ வந்தவர் ஜெயிச்சாரு. அந்த கேள்வி குப்பை மேலதான் கண்ணு. அந்த தொகுதி உருவாகி 3 வருஷம் ஆச்சுங்க. காட்பாடியில இருந்து குடியாத்துல இருந்து பிரிஞ்ச தொகுதி காட்பாடியில இருந்து பிரியுது. அது அப்புறம் முழுக்க காட்பாடி தொகுதி தான். அது காட்பாடின்னு ஒரு தொகுதி இருந்து பிரிஞ்சது கேவி குப்பம். குடியாத்துல இருந்து கொஞ்சம் போய் ஒன்னா கேவி குப்பம் தொகுதி. முழுக்க கிராமங்கள் கேவி குப்பம் தொகுதி. கேவி குப்பம் தொகுதி முழுக்க கிராமங்கள். ஒரு பேரூராட்சி கிடையாது. ஒரு ஊராட்சியை தலைமையாக கொண்டு இருக்கிறது. கேவி குப்பம் ஊராட்சியை தலைமையாக கொண்ட ஒரு தொகுதி. தமிழ்நாட்டில் என் தொகுதி அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். அணைக்கட்டாவது மாநகராட்சி வருது, பேரூராட்சி வருது. அந்த அணைக்கட்டு தொகுதி இன்னைக்கு 234 தொகுதியில முன்மாதிரி தொகுதி ஆகி போச்சு. அது காரணம் அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் வேலூர் மாவட்ட திமுக செயலாளர் இளம் புயலண்ணன் ஏபி நந்தகுமார் அவர்கள். ஆனா எங்க கேவி குப்பம் 3 எலெக்ஷனா நாங்க தோக்கணும். நான் கேவி குப்பம் ஓட்டுறதான்.
ஸோ இந்த முறை எனக்கு என்ன ஆசைன்னா கேவிக்குப்பம் ஜெயிக்கணும். கேவிக்குப்பம் ஜெயிக்கணும். இந்த முறை தளபதி இடத்துல போய் கேவிக்குப்பத்தை ஜெயிக்க வச்சு எங்க கட்சிக்காரங்க வாய்ப்பு இருந்தால் நானும் தளபதி இந்த பார்த்து கேவிக்குப்பம் ஜெயிச்சிருச்சு. அது கேண்டிடேட் யாருன்னா தலைவர் முடிவு பண்ணணும். அதே நேரத்துல கேண்டிடேட்டும் நல்ல கேண்டிடேட்டா இருக்கும். நல்ல கேண்டிடேட்டா இருக்கணும். ஒரு கேண்டிடேட் ஓட்டு கேட்கும் போதே சொல்லிடலாம் இந்த கேண்டிடேட் எப்படிப்பட்ட கேண்டிடேட். ஒரு கேண்டிடேட் தேர்தல் பணி ஆட்டும் போதே நல்ல கேண்டிடேட் கொடுத்து எங்களுடைய இந்த முறை நாங்க இந்த முறை ஃபீல்ட் நல்லா பண்ணுவோம். பண்ணி கேவிக்குப்பம் ஜெயிக்கணும்ன்றதான் என்னுடைய எண்ணம். ஆட்டோமேட்டிக்கா குடியாத்தெல்லாம் ஜெயிச்சாச்சு. அணைக்கட்டெல்லாம் எங்கேயோ ஜெயிச்சிரும். 30,000 ஓட்டுல வேலூர் எல்லாம் ஜெயிச்சிரும். வேலூர் எல்லாம் ஜெயிச்சிரும். அதே மாதிரி காட்பாடியும் நம்ம ஜெயிச்சிடறோம். கேவிக்குப்பமும் ஜெயிக்கிறோம். ஆனா நம்ம 3 தேர்தலா நம்ம வந்து இப்ப 4 தொகுதி நம்ம சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கிறோம். அணைக்கட்டு, குடியாத்தம், வேலூர், காட்பாடி நம்ம சிட்டிங் எம்எல்ஏ இருக்கிறோம். கேவிக்குப்பம் தான் நம்ம ஜெயிக்கல. சோ கேவிக்குப்பம் நம்ம அதிக கவனம் சொல்லணும். கவனம்னா அப்படி இப்படி இல்ல, உயிர் கொடுத்து வேலை செஞ்சாதான் நம்ம ஜெயிக்க முடியும். சோ அந்த மாதிரி இந்த மாதிரி நாங்க வேலை செய்வோம். கேவிக்குப்பத்தை திமுக இந்த மாதிரி கண்டிப்பா ஜெயிச்சு கேவிக்குப்பம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் தளபதி அறிவிக்கிற கேவிக்குப்பம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் வேட்பாளர் வெற்றி பெற்று சட்டமன்றத்தை கண்டிப்பாக செல்வார். கேவிக்குப்பத்துக்கு திமுக பிரதிநிதி சட்டமன்றத்தில் இந்த தேர்தலில் இருப்பார். அதில் குமரனுடைய உழைப்பு இருக்கும். நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கட்சியில் மிக்க மிக்க நன்றி சார். வாழ்க.